Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் ஒரே நாளில் 3 திருட்டு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நகை திருட்டு தொடர்பாக மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரை திருப்புவனம் போலீசார் அடித்து கொன்றனர். இந்த நிலையில் இந்த கோவிலில் புது ஆட்டோவிற்கு பூஜை போட சென்ற விக்னேஷ் என்பவரின் ஆட்டோவில் இருந்த விலை உயர்ந்த ஸ்பீக்கர் 2 பெண் பக்தர்களின் உடைமைகள் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விடியா திமுகவின் ஏவல் துறையினர் உண்மை குற்றவாளிகளை விட்டுவிட்டு அப்பாவி இளைஞரை அடித்து கொன்றதைப் போல இந்த திருட்டு வழக்குகளிலும் அப்பாவிகளை தண்டித்துவிடக்கூடாது என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூரை அடுத்த திருவூரில் கஞ்சா போதையில் இளம்பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். நல்லினி கிருஷ்ண நகரில் வசித்து வருபவர் சுகன்யா. இதே பகுதியைச் சேர்ந்த ஜனார்த்தனன் என்பவர் கஞ்சா விற்பனை செய்வதுடன் போதையில் சுற்றித் திரிந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுகன்யா வீட்டு வழியாக ஜனார்த்தனன் சென்றபோது அவரது நாய் குரைத்ததால் நாயை தாக்கியுள்ளார். இதுகுறித்து சுகன்யாவும் அவரது தாயும் கேட்டதற்கு அருவருக்கத்தக்க வகையில் பேசி மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஜனார்த்தனன் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் அரசின் திறனற்ற காவல்துறையால் கஞ்சா போதை இளைஞர்களின் அராஜகம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிராஸ் பண்றப்போ அந்த நாய் எங்க வீட்டு நாய் குலைச்சிருக்கு. அது வயிற்றுல எட்டி உதச்சிருக்கா. எங்க அம்மா அதை பார்த்துட்டு, ஏன்டா எங்க வீட்டு நாயை எட்டி உதைக்கிற, போறியே கம்முண்டு போன்னு கேட்டதுக்கு, நாயும் அறுப்பேன், உன்னையும் அறுப்பேன், உன் பொண்ணையும் அறுப்பேன், எவன் வரான்னு வரட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மிரட்டுறான் சார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 3 கார்களில் கடத்தி வரப்பட்ட 3 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. கும்பார அள்ளி சோதனை சாவடியில் சந்தேகத்திற்கிடமாக சென்ற 3 கார்களை சோதனை செய்தபோது அவற்றில் 100க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் 7 லட்சம் மதிப்பிலான 3 டன் குட்கா பொருட்கள் இருந்துள்ளது. காரில் இருந்தவர்கள் தப்பியோடிய நிலையில் கார்கள் மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் கடத்தல் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் நலனில் அக்கறையற்ற ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.